தமிழக அரசியல் களத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசி வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 2026 சட்டசபை தேர்தலை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தல் களமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா 1990 காலகட்டத்திலிருந்து தற்போது வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வித்தியாசமான தேர்தல்களை தமிழ்நாடு சந்திச்சு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு திருப்புமுனையான ஒரு தேர்தல் களமாக 2026 இருக்க போகுதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறோம். ஏன்னா பரபரப்பான விஷயம் பார்க்குறது இந்த தேர்தல் அதிமுக திமுக கூட்டணியுடன் நாம் தமிழர் கட்சி ஒரு தனி அணியாக இருக்குது. டிவிக்கு விஜய் தலைமையிலான டிவிக்கு தனியாக இருக்குது. டிவிக்கு இந்த ஆண்டு புதுசாக உருவான ஒரு கட்சியாகும். தேர்தலை சந்திக்கிற முதல் கட்சி இந்த வருஷத்தில் 2026 தேர்தலை சந்திக்க போகிற ஒரு கட்சியாக இருக்க போகுது. அந்த வகையில் 2வது மாநாட்டை அவங்க வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக 3வது மாநாட்டை அவங்க நடத்த போகிறாங்க ஜனவரியில். அந்த வகையில் திருப்புமுனை ஏற்படுத்துமா தாவேகாவுக்கு, திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, அதிமுக ஆட்சியை பிடிப்பதற்கு முயலுமா என்ற பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. கடந்த கால வரலாற்றையும் இன்றைய வரலாற்றையும் பிணைந்து மக்கள் முடிவெடுக்க போகிறோம். அந்த தளத்தில் நம்முடைய கருத்தும் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களுடைய நாடி துடிப்பு என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா திமுக கடந்த தேர்தலே ஒன்றிணைவு வா இருக்கிற ஸ்கீம் மூலம் மக்களை ஒருங்கிணைச்சாங்க. பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்று மக்களை சந்தித்தார். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கிராம சபை கூட்டம் மாதிரி மக்கள் மத்தியில் உட்கார்ந்து அவங்களுடைய குறைகள் கேட்டு நிவர்த்தி செய்து அவர் தேர்தல் பிரச்சாரம் திரும்பி தேர்தல் பிரச்சாரமாக அமைஞ்சுன்னு சொல்லலாம். அதே திமுக தற்போதும் முன்னெடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த முறை திமுக அரசின் திட்டங்கள் தேர்தலுக்கு குறிப்பிட்டுள்ள திட்டங்களை செயல்படுத்திய விதமாக மக்கள்கிட்ட அதை விரிவாக பேச போகிறாங்க. அவங்களுடைய டாபிக் என்னென்ன பண்ண போகிறோம், இதற்கு என்ன பண்ணியிருக்கோம், மகளிர்லாம் இலவச பஸ் கட்டணமில்லா பஸ் அதில் பண்ணிக்கிறாங்க, பெண்களுக்கு 1000 ரூபா மாதந்தோறும் கொடுக்குறோம், மாணவ மாணவிகளுக்கும் கொடுக்குறோம், அது சம்மந்தமாக அவங்க பேச போகிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து அவங்க பேச போகிறாங்க. இருந்தாலும் அதிமுக தரப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக இந்த முறை ஆட்சி பிடிக்கணும் கட்டாயத்துக்கு. ஏன்னா கடந்த முறை ஆட்சி இழந்துட்டாங்க, இந்த முறை ஆட்சி பிடிக்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை தக்க வைக்கணும். அந்த முறையில் அவங்க இருக்காங்க. இவங்க ஆட்சி பிடிக்கணுங்கிற முறையில் இருக்காங்க. 2 பேருக்கும் மட்டும் ஒரு போட்டிகள் பார்த்திங்கன்னா பலமாக இருக்குது. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை பிரச்சாரத்துக்கு வேணும் இல்லை பஸ்ஸே ஏற்றிட்டு போயிட்டார். ஒரு பஸ்ஸே அவர் தூக்கிட்டு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு தேர்தலுடைய அஃபென்ஸ் இருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேர்தலை விரும்புகிறாரு. இந்த முறை வெற்றி பெற வேண்டும் ஒரு பயங்கரமான ஒரு முயற்சி அவர் முன்னெடுத்திருக்காரு. அந்த வகையில் பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சுன்னு சொல்கிறாங்க. கடமையான காலத்தில் அதிமுக பாஜக கடும் மோதல் நீடிச்ச நேரங்கள்லாம் அதுக்கப்புறம் இப்போ சமாதானமாகி 2 வருடம் அணி அமைச்சிருக்காங்க. தாமரையும் இரட்டைகளையும் சேர்ந்து பல்வேறு விஷயங்கள்லாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட கடும் மோசத்துக்கு உள்ளானார். இந்த விஷயத்தில் அதிமுக கடும் மோதலை கடைபிடிச்சார். பாஜகவுடைய தலைவர் பொறுப்பில் கூட விழக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழலில் அண்ணாமலை என்ன செய்ய போகிறாருங்க மாதிரிலாம் அவலம் வச்சு. ஆனால் அண்ணாமலை கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தார். என்ன பேசினார் தெரியுமா, நம்ம கூட்டணி தர்மத்துக்காக உழைக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்பீடான ஒரு உரையை அவர் நிகழ்த்தியிருக்காரு. அவர் ஆதரவாளர் மட்டும் அமித்ஷா இருக்கிற மேடையில் தான் அவர் பேசினார். இதன் மூலம் என்ன ஆயிருக்குன்னா சில காம்ப்ரமைஸ் நடந்திருக்காங்க. ஏன்னா வெற்றி தான் குறிக்கோள். அதனால் சில விஷயங்கள் ஒரு கசப்பான அனுபவங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வெற்றி நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க அதை தூக்கி பயணிக்கிறது ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா கூட்டணின்னு வரும்போது சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் செய்து ஒரு அரசியல் ஒரு இயல்பானதானே. இழந்த நண்பனும் இல்லை, இழந்த பகைவனும் இல்லை, இந்த கோட்பாடு தான் காரணம். அதனால் அண்ணாமலை இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் நான் சொல்லலாம். அந்த வகையில் அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் அதிமுக தரப்பில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு இறங்கிட்டாங்க. பிஜேபியும் அடுத்த கட்டமாக பிரச்சாரத்துக்கு எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அந்த பிரச்சாரத்துக்கு முன்னோக்கி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இப்படியான ஒரு பிரச்சாரத்துக்கு மத்தியில் தான் தாவேகா களம் இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். அதிமுக திமுக மாற்றாக ஒரு கட்சி உருவாயிருக்கு. கடந்த காலங்களில் ஒரு கட்சி இருந்தது, நாம் தமிழர் கட்சி அவங்களோட முயற்சி பண்ணாங்க. ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சியோட விஜயோடைய தாவேகாவும் தனியாக களம் காண்கிறது. இந்த மாற்று கட்சி 2 கட்சி உருவாயிடுச்சு இல்லையா. இந்த மாற்று கட்சியில் யாருக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க மக்கள். ஏன்னா போன முறை மாற்று கட்சியாக சீமானுக்கு அங்கீகரித்து 8.7% வாக்குகளை கொடுத்து ஒரு கட்சியை உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க அந்த கட்சிக்கு. தற்போது தாவேகா முடிச்சிருக்கனால நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகளை பெறுமா, குறைவான வாக்குகளை பெறுமாங்கிற ஒரு கேள்வியாக இருந்தால் கூட தற்போது அரசியல் அறிஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகா இடையேயான போட்டிகள், சண்டைகள், விவாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாகவே சில இடங்களில் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இரு தலைவர்களுமே விமர்சனங்களுடைய செய்யக்கூடிய நிலைமையில தான் போய் கேட்டிருக்கு. தாவேகாவோட இணையதளங்கள்லாம் பார்த்தா தெரியும்.
நாம் தமிழர் கட்சியும் சரி தாவேகாவும் சரி கடும் முதல்ல தான் அவங்க ஈடுபட்டுருக்காங்க சட்டசபை தேர்தலில். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு கட்சிக்குமே இளைஞர்கள் ஓட்டு அதிகம். இந்த தாவேகாவும் தான் சரி நாம் தமிழர் கட்சி, அந்த ரெண்டு கட்சியுமே வந்து இளைஞர்கள் ஓட்டுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. பெண்கள் ஓட்டமும் அதிகமாக இருக்குது. அதனால் ரெண்டு வாக்குகளை யார் அள்ளுவார்கள், மொத்தமாக கொடுப்பார்கள் அள்ளுவார்கள் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து மாற்று தமிழக மக்கள் இந்த ரெண்டு கட்சியில் யார் மாற்றாக தேர்ந்தெடுப்பாங்க, இல்லை 4 கட்சிகளுக்கு மாற்றாக இந்த 2 கட்சியில் ஒரு கட்சி வருமா அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனாலும் சில விஷயங்கள் தமிழக அரசியலில் சிந்திக்கிற விஷயம், வாக்கு சதவீதத்தை வந்து வச்சு தான் சில விஷயம் முடிவு பண்ண முடியும். எடுத்துகிட்டு எம்ஜிஆர் மாதிரி வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பழைய காலத்தில் ஹிஸ்ட்ரி படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா அவர் வந்து தனி கட்சி முதலே ஆரம்பிக்கல. சினிமாவில் இருக்கும்போது தனி கட்சி ஆரம்பிக்கிறார். சினிமாவில் இருந்தார். கலைஞரோட நட்பால் வந்து திமுக இணைகிறாரு. திமுகலையும் ஒரு முக்கிய பொறுப்பு வைக்கிறாரு. எம்எல்ஏவாகவும் இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள்லாம் திமுக காலகட்டத்தில் இருந்து அதுக்கு பிறகு ஏற்பட்ட மனக்கசப்பு சில பிரச்சனைகள்லாம் திமுகவில் விலகி அதன் பிறகு தான் அதிமுக என்ற ஒரு பிரதான கட்சியை வந்து அவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகம் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. அதுக்கு பிறகு வாக்காளர்களுக்கு வந்து கவரும் வகையில் ஒரே தேர்தலில் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அடித்தள ஸ்ட்ராங்காக வச்சிருந்தார் முதலமைச்சர். இந்த எம்ஜிஆர் மறைந்த மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் கூட்டத்துக்கு போனாலும் அவ்வளோ கூட்டம் கூடும் அந்த காலகட்டத்தில். அதனால் எம்ஜிஆர் கடைசியாக பேச வைப்பாங்க, அந்த மாதிரி சூழலாம் இருந்துச்சு. அந்த போது அப்போ கணிக்கப்பட்ட கணிப்புகளில் வந்து இரட்டை இலை சின்னத்தை பெற்று எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். தொடர்ந்து அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர் முதலமைச்சராக தமிழகத்தில் ஆட்சி புரிந்தார் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாறை யாரும் மாற்ற முடியல. அதன் பிறகுதான் வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க. ஆட்சி வந்து தொடர்ந்து 2 முறை ஆட்சி முடித்த முதலமைச்சர் பெருமையும் ஜெயலலிதா சேர்வாங்க. ஜெயலலிதா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சில விஷயங்கள் சட்ட ஒழுங்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி மக்களை சந்திக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அந்த ஒரு இரும்பு தலைவியாக இருந்தாங்க. அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத தலைவர்கள் அப்படின்னு யாரும் சொல்லியிருந்தோம். ஜெயலலிதாவும் சொல்லுவோம், கலைஞரையும் சொல்லுவோம். 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் சாணக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மிஞ்ச முடியாது. எந்த ஒரு கட்சியும் விமர்சனங்கிற பேரில் வந்து கடுமையாக விமர்சிக்க முடியாத கலைஞர். அந்த விமர்சனத்தை கூட பார்த்தீங்கன்னா நெளிவு சுழி கூட தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து அவர் நெளிவு சுழி கூட தான் நாங்கள் விமர்சனம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து அதில் வந்து இலக்கியத்தனம் இருக்கும், ஒரு நகைச்சுவை இருக்கும், நிறைய விஷயங்கள் புரிதல் இருக்கும், சிரிப்பாங்க. அதாவது ஒரு நம்ம பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு கலைஞர் அப்படின்னு யாரும் கோபம் நம்ம வந்து சிரிக்கப்பாங்க. ஏன்னா அவருடைய இலக்கியத்தன காரணம். ஆனால் தற்போதைய உள்ள சூழ்நிலைகளில் அரசியல் கட்சிகளுடைய விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தான் இருக்குது. மக்கள் கொடுக்கறதுடைய பதிலடியும் வந்து அதிரடியாக தான் இருக்குது. 2 பக்கமே வந்து அதிரடியாக தான் இருக்குது. எப்படி ஏன் இதை சொல்கிறேன்னா, தாவேகா மாநாட்டில் பேசிய பல விஷயங்கள் வந்து அப்படி அதிரடியாக முதலுக்குள்ள அவர் சூழ்நிலை தான் வந்து இணையதளங்கள்லாம் பார்த்து தெரிவிக்க விட்டாங்க இணையதளத்தை. அந்தளவுக்குன்னா விஜய் பேசிய சில வார்த்தைகள், சில பேச்சுகள், விஜய் வந்து தொண்டர்களை ஊக்கப்படுத்துக்காக சில வார்த்தைகள் வந்து அதில் பகிரப்பட்டிருந்தார். என்ன பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு அவர் வருவார்னு சொன்னாங்க, இவர் வரலையே அவர் வரலையும் சொன்னாங்க, இவர் வந்துட்டாரே சொன்னாங்க, கடைசி நம்ம வரமாட்டேன்னு நினச்சாங்க, நம்ம வந்துட்டோம். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கட்சி பேர் தானே ஆரம்பிச்சிருக்காங்க, கட்சிக்கு அரசியலுக்கு எப்படி வருவாங்கன்னு நினைச்சாங்க, ஆரம்பிச்சாச்சு. மாநாடு முதல் மாநாடாக நடத்துகிறாங்க, அடுத்த மாநாடு 2ஆம் மாநாடு நடத்திட்டோம், இப்படி நம்மளை புரி வச்சாங்க, நம்ம வந்துட்டோம், இனிமேல் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசின விஷயங்கள் கூட சர்ச்சையாக இருக்குது. பல விஷயங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து அவர் பேசிய சில விஷயங்களும் சர்ச்சையாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தில் தான் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து ஆலோசிக்கப்பட்டு விவாதப்படலாம் மாறிருக்கு. இந்த விவாதத்துக்கு மத்தியில் தான் போட்டிகளும் ஆரம்பிச்சுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைய குட்டியாக தான் மீன் பிடிக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்ற வந்து அப்படின்னா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து மூவாகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தாவேகா சுற்றி எல்லாருமே வந்து ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சாங்கன்னு தான் சொல்லணும். ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா திமுக நம் தமிழக கட்சி எல்லா கட்சியுமே வந்து ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பொது எதிரியை வந்து தீர்மானிச்சாச்சு அப்படிங்கிறது தான். இப்போ ஒருத்தருக்கு எதிரி தான். எனக்கு ஒரு விஜய்க்கு 3 பேர் எதிரி தான், சீமானுக்கும் 3 பேர் எதிரி தான், திமுகவுக்கும் 3 பேர் எதிரி தான், அதிமுக 3 பேர், இப்படி தான் ஒரு கால்குலேஷன் வந்து அவங்க போட்டாங்க. இப்போ எதிரி மீன்ஸ் வந்து தேர்தல் காலத்தில் மட்டும்தான். வெளியில் வந்து எல்லாருமே ஒரு நட்பு ரீதியாக தான் இருக்காங்க. ஒரு பொதுவான சந்திப்புகளாக வாழ்ந்து நடந்துட்டு இருக்கு, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது இயல்பான விஷயம், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அது பிரச்சனை இல்லை, பேசிப்பா. இப்படி பல்வேறு காலகட்டங்கள் இருந்தாலும் வெற்றியை நோக்கி யார் செல்ல போகிறாங்கிறது தான் பயங்கரமாக வந்து தற்போதைய சூழ்நிலை வாழ்க்கப்பட்டு வந்து வருகிறது. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து 13% வாக்குகளை பெறுவார்கள் என்று ஒரு கணிப்பு வந்து சொல்லுது. எப்படி இந்த 13% வாக்குகளை சொல்கிறீங்க அப்படின்னா, 2005ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து தேர்தல் காலத்தை குறிக்கும்போது 8.7% வாக்குகளை வந்து பெற்றார். முதல் கட்டத்தில் அவரை வச்சு பெற்று ஒரு எம்எல்ஏவும் ஆனார். ஆனால் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் வந்து அதிமுக திமுகவுக்கு வந்து பெரும் சவாலாகவே இருந்தார்னு சொல்லலாம். பெரிய சவால், எவ்வளோ பெரிய சவால்னா பெரிய சவாலாக இருந்தார்.
பல கட்சிகள் திமுக கட்சிகள் வந்து பல தொகுதிகளில் வந்து 1000 ஓட்டு 2000 ஓட்டு 500 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டிய நிலைமையில் அவங்க இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஜயகாந்த் ஓட்டை பிடிச்சி வச்சிருந்தாரு. அதிமுகவும் சரி திமுகவும் சரி நடுத்தரில் வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு விஜயகாந்த் வந்து ஓட்டு பிடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு தேர்தல் காலம் தான் 2026 ஆரம்பிக்கும் போது நான் நினைக்கிறேன். அது வந்து 2 மடங்கு அளவுக்கு ஒரு ஓட்டுகளை பிடிக்கலாம். அந்த வகையில் அதிமுக திமுக ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய நிலைமையில கண்டிப்பாக இருக்கும். அதை எந்த ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாது. 2ஆம் இடம் ஒரு 3ஆம் இடமும் வரக்கூடிய வாய்ப்புகளோ சில இடங்களில் வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்படும். டஃப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவார். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போது சில இளைஞர் பலமும் பெண்கள் பலமும் காவிரியாக இருக்குங்கிறத மறுக்க முடியாத விஷயம். அது 13% வாக்குகள் வரைக்கும் அவர் பெறலாம் அப்படின்ற ஒரு யூகம் கருத்தும் அரசியல் வட்டாரத்தில் மறுப்பதற்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் அதிமுக திமுக 20% மேலே வாக்குகளை வந்து அவங்க வச்சுருக்காங்க. கூட்டணி பலமும் 2 வருஷமே இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் சொல்கிறேன், இந்த தடவை வந்து டஃப் ஃபைட்டான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த டஃப் ஃபைட்டில் யார் வென்று வாராங்க அப்படிங்கிறத சவாலை தான் நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கணும். அந்த சவாலை வந்து யார் முறியடிக்க போகிறா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தாலும் அது ஒரு தமிழ் வரலாற்று ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று முத்திரையை பதிக்கும் தேர்தலாக தான் இந்த 2026 தேர்தல் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. அதுமாதிரி சிறிய கட்சிகள் முடிவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பாமக நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உட்கட்சி பிரச்சனையில் சிக்கி தவிர்த்து வரதே சொல்லலாம். பாமகவுடைய டாக்டர் ராமதாஸ் சரி அன்புமணி சரி கூட்டணி வாரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் காரணமாக வந்து அவங்களே ஒரு கிணக்கு இருக்குது இல்லையா? அந்த சிக்கல்களை களைவதற்கு ராமதாஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. விரைவில் அந்த பாமக ஒன்றியணையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் பாமக தேர்தல் வந்து சற்று பின்னோக்கி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிலவுது. ஏன்னா வட மாவட்டங்களில் பாமக ஒரு பல வலிமையான ஒரு கட்சியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த கட்சியை வந்து தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியலை வந்து பார்க்க முடியாது. அதனால தான் அதிமுகவும் சரி திமுகவும் சரி தன் கூட்டணிகள் இழுப்பதற்கான வழிகளை பல காலகட்டத்தில் வந்து பார்த்துருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாவும் ஒன்று தான். அந்த வகையில் இந்த முறை பாமக யாருக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அணியில் இந்த முறை பயணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறாங்க. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஜக அணியில் பயணிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு காரணமாக இருக்கலாம். 2 அணியில் யார் அணியில் பயணிக்கலாங்கிறது கூடிய சீக்கிரத்தில் அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு முடிவு பண்ணால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு எதிர்காலத்தை வந்து உருவாக்க முடியும். இல்லைன்னா வந்து இந்த தேர்தலை வந்து மிகப்பெரிய சரிவை தான் வந்து பாமக சந்திக்குன்னு அரசியல் சொல்கிறாங்க. அதேமாதிரி தேமுதிகவோட நிலைமை அதான். தேமுதிக பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் உருவாக்கின ஒரு கட்சி, எதிர்கட்சி எதிர்த்து வரைக்கும் உயர்ந்த கட்சி. தற்போது வந்து 2.7% வாக்குகள் தான் வச்சுருக்காங்க இந்த கட்சி. இருந்தாலும் இந்த முறை வந்து ஒரு துடிப்புடன் செயல்படணும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து வராங்க. பல்வேறு இடங்களில் வந்து சுற்றுப்பயணம் ஒன்று செஞ்சுருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் மகன் விஜய் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அளவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வர ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு திறமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதி கொண்டு அவர் வந்து பேச வைப்பது தேமுதிகவுடைய வெற்றிக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் விஜய் பிரபாகரன் இந்த பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஈடுபடுதுன்னு சொல்லலாம். மக்கள் அதை விரும்புகிறாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவருடைய பேச்சு தன்மை வந்து மக்கள் மத்தியில் ரசிக்கக்கூடிய தன்மையாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இப்போ எந்த தொகுதியெல்லாம் போட்டியிடாங்க தொகுதியில் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா வந்து ரிஷிவந்த் தொகுதியிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுவார் என்ற ஒரு கருத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே சொல்லியிருக்காங்க. நான் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய தொகுதியில் தான் நான் நிற்க போகிறேன், அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இதே மாதிரி தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்து அந்த வகையில் தேமுதிக எந்த அணியில் பயணிக்க போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது. தேர்தலில் வந்து தற்போது கடந்த முறை அதிமுக அணியில் அவங்க பயணித்தாங்க. இந்த முறை அதிமுக அணியில் பயணிப்பாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அந்த ஒரு சிக்கல் இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும். என்னென்னா ஒரு எம்பி பதவியை வந்து கொடுப்பதில் ஏற்பட்ட நியமன எம்பி தொடர்புகளோட பிரச்சனையில் வந்து தேமுதிக அந்த அணி வந்து விடுவதற்கு கொண்ட ஒரு மாய நிலை தற்போது இருக்குது. இருந்தாலும் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஜனவரி மாதம் ஒரு கூட்டத்தை வந்து கூட்ட போகிறோம் கடலூரில். அந்த கடலூரில் நடக்கிற அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் வந்து தேமுதிகவுடைய நிலைப்பாட்டை முழுமையாக சொல்ல முடியும். தேமுதிக வந்து எதை நோக்கி பயணிக்கப் போகிறது என்பதை நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் இருக்க குழப்பமான சூழ்நிலை மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் நிலவிட்டு வருது. இருந்தாலும் தேமுதிக இந்த முறை அதிமுக பாஜக பயணிக்கலாம் என்று கருத்துவது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடன் தேமுதிக பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து நிலவுது. ஏன்னா விஜயகாந்த் அவர்களை பற்றி தாவேகா மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது என் அண்ணன் அப்படின்னு குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார். அது வலைத்தளங்களில் பல சர்ச்சைகள் முற்றுகைகள் கேள்விகள் எழுப்பினா கூட ஒரு விதத்தில் பார்க்கும்போது தேமுதிகவினருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தான் ஏற்பட்டுன்னு சொல்லலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வரவேற்பு தான் செஞ்சாங்க. அது பெரிய விஷயமா சொல்லலை. விஜயகாந்த் ஒரு பொதுத் தலைவராக உருவாக்கிங்கிறதே காட்டுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க.
ஸோ பட்டுப்படாமல் தான் தேமுதிக தற்போது பயணிக்குது அரசியல் வட்டாரத்தில். ஏன்னா வந்து அதிமுக பக்கம் போதா, திமுக பக்கம் போதா, இல்லை தாவேகாவோட இணைய போதா அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. தேமுதிக கூட்டணி அமையும் பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கூட்டணியாக தான் அமையும். ஏன்னா வந்து 13% ஓட்டுகள் வந்து தாவேகா இருக்கும்போது தேமுதிக ஒரு 5% வாக்குகளை பெறும்போது ஒரு பலமான அணியை அதை கண்டிப்பாக உருவாக்கும். இதோட வந்து தாவேகாவோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் அணியும் வந்து தாவேகாவோட கூட்டணி வைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அந்த முறை வெற்றியானால் தாவேகா, புதிய தமிழகம் மற்றும் சில அணி மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஒரு புதிய அணியை உருவாக்கலாம். அதான் ஆரம்பகட்ட சூழ்நிலையில் தான், இப்போதைக்கு வந்து சூழ்நிலையில் தான் வந்து இவ்வளோ செய்த வாக்குகள் என்று சொல்ல முடிகிறது, அணியாக பிரிக்க முடியாது. இந்த டிசம்பருக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு லெவலுக்கு வந்து மாறிடுவாங்க. அப்போ வந்து ஒரு இறுதியான ஒரு சூழ்நிலை வந்து வரும் கூட்டணி விஷயத்தில். யார் கூட சேர்றாங்கிறதெல்லாம் விஷயம் ஆச்சரியங்கள் கலக்கக்கூடிய விஷயங்களோட. ஏன்னா கடந்த முறை வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளான கட்சிகளோட அவங்க கூட்டணி வைக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலை வரலாம். ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும், தேமுதிக பொறுத்த வரைக்கும் இது முடிவு எடுக்கிறதுனால தான் சில விஷயங்கள் வந்து கூட்டணிகள் வந்து முழுமை பெறாமல் இருக்கிறது. அந்த வகையில் வந்து ரெண்டு கட்சிகள் எடுக்கிற முடிவுகளை பொறுத்து அந்த கூட்டணி மாற்றங்கள் வந்து நிகழலாம். ஆனால் வந்து தேமுதிகவும் சரி, பாமகவும் ஒரே அணியில் பயணிப்பதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. பாமகவோ அல்லது தேமுதிகவோ அதிமுக அணியிலேயோ அல்லது திமுக அணியிலோ ஒன்றாக இருப்பது வாய்ப்பில்லை. ரெண்டு கட்சிகளும் வந்து எதிரெதிர் அணியில் தான் இருப்பாங்க. ஏன் என்றால் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலம் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் தான். பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டணி அமைக்கும்போது சரி, சில கூட்டணி அமைக்கும்போது சரி, பாமகவுக்கும் தேமுதிக இடையில் ஒரு சில விஷயங்கள்னால வந்து தொண்டர்கள் ஒன்ற முடியாமல் போன காரணத்தால் வெற்றி வாய்ப்புகள் வந்து இழக்க நேரிடுச்சு. ஏன்னா வந்து சுதி சேலத்தில் இருக்கும்போது கூட தொகுதி வாக்குகள் சரியாக கிடைக்காமல் தோல்வி தழுவினார். அதே சமயம் தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் வந்து வெற்றி பெற்றார் கூட்டணி வைக்கிற நேரத்தில். இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சில நேரத்தில் வெற்றியும் சில நேரத்தில் தோல்வியும் அதனால் வந்து பாமகலேருந்து ஒரு விரிசல் திமுக ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அதனால் வந்து ரெண்டும் இணைந்து செயல்படுவாருங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் வந்து எதிரெதிர் அணி தான். ஒருவேளை அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்தால் பாமக நிச்சயம் திமுக கூட்டணியில் வாய்ப்பு உண்டு. திமுக கூட்டணி தேமுதிக இருந்தால் அதிமுக கூட்டணியில் பாமக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் ஒரு அரசியலில் எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கிறது. ஒருவேளை ரெண்டும் ஒரே அணியில் பயணிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். ஏன்னா நம்ம சொன்னதானே அரசியலில் வந்து நேர்ந்த பயணம் இல்லை, நண்பன் நிலைக்கிறதா அந்த மாதிரி எந்த வாய்ப்புகளும் அரசியலில் நிச்சயம் அமையலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இப்படி பல்வேறு விஷயங்களை தாண்டி தான் தமிழக தேர்தல் களம் வந்து பரபரப்பாகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதிமுக, திமுக கட்சிகள் தாண்டி நாம் தமிழர் கட்சியும் சரி, தாவேகாவும் சரி 4 முனை போட்டியை வந்து தற்போது உறுதி பண்ணிட்டாங்க. 4 முனை போட்டிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான விஷயமா இருக்குது. இந்த 4 முனை போட்டியில் 4 அணியில் எந்தெந்த அணிகள் சிறு கட்சிகள் சேர போகிறதுங்கிற ஒரு விஷயம் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த 4 அணியில் எந்த அணியை மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்கிறது தான் பார்க்க முடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த 4 அணியுமே பார்த்திங்கன்னா மக்கள் சந்திக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடி பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை தான் வச்சு முன்னெடுக்கிறாங்க. ஆனால் எந்த ஸ்லோகம் வச்சாலும் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் வந்து வெற்றி பெற முடியுங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். இந்த முறையில் வந்து எல்லாருமே பல்வேறு கட்ட வியூகத்தை வந்து வகுத்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். பார்க்கலாம் இந்த வெற்றி வந்து எதை நோக்கி பயணிக்கும், விஜய் அவர்களுக்கு எவ்வளோ வாக்கு கிடைக்குங்கிறதெல்லாம் வந்து கணிக்க முடியாத விஷயமா இருந்தாலும் யூகத்தின் அடிப்படையில் சொன்னாலும் தேர்தலில் பதிவாகிற வாக்குகளை பொறுத்து தான் எதுவுமே முடிவாகும். என்றாலும் அரசியல் கட்சிகளுடைய பீதியை பார்த்தீங்கன்னா இவர் இவ்வளோ ஓட்டு வாங்கிடுவாரோ அவர் இவ்வளோ ஓட்டு வாங்கிடுவாரோ அப்படிங்கிற பீதியினால தான் வந்து விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. ஒருவருடைய அடையாளத்தை இன்னொருவர் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து இதில் உருவாகுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பட்டும் படாமான ஒரு அரசியலை வந்து யாரும் முன்னெடுக்க முடியாது இந்த காலகட்டத்தில். அதனால தான் இணையதள வழியிலாகவும் வந்து டிஜிட்டல் வழியிலாகவும் வந்து தான் வந்து தேர்தலை முன்னெடுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இணையதள வந்து வாக்கு சேகரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாகிட்டுன்னு சொல்லலாம். பதிலுக்கு பதில் முன்னால் வந்து ஒரு நியூஸ் வரும், ஒரு தலைவர் அறிவிப்பார். நமக்கு எப்போ தெரியும் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் தான் அந்த செய்தித்தாளை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரும், தெரியும் இவ்வளோ பேசிட்டாங்களா, அவர் பேசினாலும் தெரியும். அது வரைக்கும் அவங்க என்ன பேசுகிறாங்கிறது யாருக்குமே எப்போதுமே தெரிய போகிறதில்லை. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருந்தது அந்த காலகட்டத்தில் மக்கள் தகவல் தொடர்பில். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு செகண்டில் ஒரு தலைவர் அறிக்கை விட்றாரா, ட்விட்டரில் விட்றாரா, அடுத்த செகண்ட் எல்லாத்துக்குமே கிடைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகமான ஒரு அரசியலை தான் மக்கள் கணிச்சிட்ருக்காங்க. எதையுமே வந்து நான் சொல்லலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாம் ரெக்கார்டாக மாறி இருக்குது. டக்குன்னு போட்டு கொடுத்து அந்த காலகட்டத்தில் இது பேசுங்க, ட்விட்டரில் பேசுங்க சொல்லி அதை எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால தான் வந்து எல்லா கட்சிகளுமே மற்ற கட்சிகளை விமர்சனம் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து செய்வாங்க. நமக்கு இவர் வேண்டாம் அந்த முடிவு பண்ணால் மட்டும்தான் வந்து தைரியமாக வந்து அதை பேசுவாங்க. அதே நேரத்தில் தேர்தலில் அடுத்த தேர்தலை அவங்க சந்திக்கும் போது கூட்டணி வைக்கும்போது அந்த வீடியோஸ் வந்து திரும்ப வைரலாகி வருவதற்கான காட்சிகளையும் பார்க்க முடியும். ஏன்னா வந்து அந்தந்த காலகட்டத்தில் எடுத்து விட்டுருவாங்க. இவங்க போன வருஷம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இவங்க கூட்டணி வச்சுருங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து
பேசுவாங்க. இப்படி பல விஷயங்கள் பேசினாலும் தேர்தல் களம் என்பது மக்கள் மத்தியில் செல்வது என்பது தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதிக்கு அப்புறம் வந்து உறுதிப்படையும் வேட்பாளர் தேர்வுகள்லாம் நிறைய இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி வேட்பாளர் தேர்வு கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். எப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அளவில் வந்து 2 வேட்பாளர் தேர்வு செய்ய சொல்லி அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு திமுக உத்தரப்பட்டிருக்கு. அதிமுகலையும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களுடைய சதவீதத்தில் 5% மட்டும்தான் அந்த வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. மீதெல்லாம் இளைஞர்களை இறக்கிறதுக்கு டாக்டர் பழனிசாமி முடிவு பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அந்த வகையில் ஏடிஎம்கே வந்து இந்த புதிய ரத்தத்தை ஜெயலலிதா மாநில புதிய ரத்தத்தை பாய்ப்பதற்கு முயற்சியில் வந்து இந்த கட்சி இறங்கிட்டு சொல்லலாம். கூட்டணிக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து 80 வந்து அந்தந்த நேரத்தில் முடிவு செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஆனாலும் சில இடங்களில் வந்து இது அந்தந்த தொகுதிகள் யாராக இருக்குங்கிறத விமர்சனம் பண்ணிட்டு வர. உதாரணத்துக்கு நாங்குநேரில் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு சொன்னார், இது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்க இந்த தொகுதி, கூட்டணி கட்சி வாக்களிக்கணும் அப்படின்னு பேசுகிறார். திருநெல்வேலி தொகுதியில் வந்து திருநெல்வேலி தொகுதி கூட்டணி கட்சி ஒதுக்கப்பட்டிருக்கு, அங்கே வாக்களிக்கிறான்னு பேசுகிறாங்க. அப்போ என்னன்னா 2 தொகுதியுமே வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகிடுச்சு. அது மாதிரி சில தொகுதிகளையும் வந்து அவங்க முன்கட்டியே அறிவிச்சுவாங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் எழுதப்பட்ட தொகுதிகள், முடிவான சிக்கலான தொகுதிகளை மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. அது பிறகு உட்கார்ந்து அமர்ந்து பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு தான் வேட்பாளர் வச்சுருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து இப்போதே ஒரு சுறுசுறுப்பான தேர்தல் பயணத்தை நோக்கி பயணிச்சாங்கன்னு சொல்லலாம். அவங்க தெளிவான பாதையில் தான் இருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொகுதி பகுதியில் புரிதலுக்கு வந்து இப்போதைக்கு வரைக்கும் சிக்கல் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து பேசி முடிக்கப்பட்ட தொகுதியாக தான் வந்து பார்க்கப்படுகிறது. கடந்த முறை போட்டியிட தொகுதி மாதிரி காங்கிரஸ் சில தொகுதிகள் ஒதுக்க போகிறாங்க. மதிமுக 2 அல்லது 3 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லுது. மற்ற எல்லாத்துக்குமே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை இந்த முறை கூடுதலான தொகுதிகளை வந்து கேட்டு வராங்க. அந்த வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து 10 முதல் 12 தொகுதி வரைக்கும் வழங்கப்படலாம்னு சொல்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மற்றும் 24 தொகுதி வரைக்கும் வழங்கப்படலாம்னு சொல்கிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்பட்டு வருவதுன்னு சொல்லலாம். அதேமாதிரி நாம் தமிழர் கட்சி தொகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நாம சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலுமே பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டாரு. 50 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. அந்த வகையில் வேகமான ஸ்பீடான ஒரு அரசியலை தான் முன்னெடுத்து வராங்க. இப்படி அதிமுக, திமுக, பாஜக, தேமுதிக, பாமக எல்லா கட்சிகளையும் மும்முரமாக இருந்தாலும் இந்த 4 அணி வந்து பிரச்சாரத்தை நோக்கி பயணிக்கிறது. இந்த 4 அணியில், அதாவது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா, இந்த 4 அணியில் மக்களை யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, இந்த 4 மக்களை எந்த வகையில் கவர போகிறாங்க என்பது போக தான் தெரியும். எல்லோருமே வந்து கிட்டத்தட்ட மக்களை நோக்கி நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து மக்களை யார் தேர்வு செய்கிறாங்கிறது மக்களுடைய சாட்சி. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிதானமாக வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை படைச்சவங்க தான் மக்கள் சொல்லலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க யாருக்கு வாக்கு சொல்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பல்வேறு விஷயங்கள் பொறுத்து அவங்க விவாதிப்பாங்க. டீக்கடை பெஞ்சில் கூட பேசுவாங்க, நம்மகிட்ட கூட பேசியிருக்காங்க. ஆனால் வந்து முடிவு எடுக்கிறது வந்து வேறு விஷயமா இருக்கும். கடந்த முறையெல்லாம் வந்து போடும்போது ஒரு கட்சிக்கு போடுவோம் நான் சொல்லியிருந்தாங்க. கடைசி பார்த்தா வேறு கட்சி போட்டாங்க. இது விஷயம்னா தம்பி நாங்கள் முதல்ல இது நினச்சிருந்தோம், ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு போட்டால் நல்லா இருக்குமே தோணுச்சு, இவங்க போட்டால் வேஸ்ட் ஆகும் எனக்கு மாற்றி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் சொன்னாங்க. அதுதான் சொல்கிறேன், மக்களுடைய மனநிலைங்கிறது கடைசி பூத்தில் போய் நின்று ஓட்டு போடுற மாறும்போது கூட மாறும். அந்த அளவுக்கு அரசியல் களம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வட இந்தியா மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து உறுதியாக எடுக்க மாட்டாங்க. இங்கே உள்ள மக்கள் வந்து ஒரு தெளிவான முடிவு தான் எடுப்பாங்க. யார்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கணுங்கிறதுல வந்து தெளிவாக இருப்பாங்க. அதாவது யார்கிட்ட ஆட்சி போனால் சிந்தாமல் சிதறாமல் போகணுங்கிறத முடிவு எடுப்பாங்க. அதாவது கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் ஒரு இல்லாத விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் சைவ காலமாக இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து தூக்கி பிடிச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சி வரணும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் கூட்டணி ஆட்சி வருமாங்கிறது தான் இந்த 2026 தேர்தலில் தான் தெரியும். கூட்டணி ஆட்சி மலர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாங்கன்னு தெரியும். கடந்த காலங்களில் மக்கள் நீக்க எல்லா கட்சிகளும் வந்து ஒரு முன்னெடுப்பை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் மக்களை வந்து ஆதரித்த மாதிரி தெரியல. வாக்கு செய்து கொடுத்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளிலே உறுப்பினர்கள் கிடைக்கல. இந்த முறை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து ஏற்பட்டுமே சொல்லலாம். அந்த வகையில் கூட்டணி ஆட்சிக்கு 2026 விட்டுடுமாங்கிறது 2026 தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். மக்கள் மனநிலை பொறுத்தான் தெரியும். அத்தகைய சூழ்நிலையில் ஏற்பட்டு ஒருவேளை கூட்டணி ஆட்சி உருவாகும் சூழ்நிலை 2026 உருவாக்கினால் அதுவே தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரமாக இருக்கும். ஒரு புதிய ஒரு தொடக்கமாக இருக்கும். ஏன்னா வந்து கூட்டணி ஆட்சிக்கும் போது எல்லாருமே வந்து பங்களிப்பை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு வந்து 2026 வழங்குமாங்கிறத பொறுத்து தான் பார்ப்போம். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் நன்றி.